Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம bread popcorn எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது குட்டீஸ்க்கு ஒரு ஃபேவரட் ஸ்நாக்கா இருக்கும். also பெரியவங்களுக்கு மூவி பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்கா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க, மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு பிரெட் பீசஸ் சேர்த்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பிரெட் பீசஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு, சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துடலாம். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் சேர்த்துடலாம். அன்சால்டட் பட்டர் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆயாச்சு, சுகரும் கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஆல்சோ சுகரும் நல்லா கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பிரெட் பீசஸ்லேயும் சுகர் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் டெலிஷியஸ் பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மூவி நைட்டுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.